வணக்கம். முதலில் இன்று தமிழர்களின் சித்திரை புத்தாண்டு. இலங்கையிலே தமிழர் மட்டுமில்லை, சிங்களவனும் கொண்டாடுறார்கள். பிரச்சனை அவனும் கொண்டாட்டும், அது இருக்கட்டும். நான் முதல் கட்டமாக இன்றைக்கு சொல்ல வேண்டிய இந்த ஒளிப்பதிவில் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி சில விஷயங்கள். முதலாவது, எனக்கு நான் அந்த ஈழப்போர் நடந்து கொண்டு இருக்கும்போது சீமான் அவர் திரட்டி அவருக்கு பின்னால் அணி திரண்டவர் தமிழர்கள் அநேகமான இளைஞர்கள், வயது இவர்களே எல்லாரும் செய்தார்கள். அதை மறக்க முடியாது. இதிலே சீமானோடு இருந்து கடைசியாக இன அழிப்பு முடித்த பிறகுதான் தமிழருக்கென்று ஒரு கட்சி வேணும், அதை இது பண்ணி ஏற்கனவே பதியப்பட்ட அந்த கட்சியை எடுத்து அந்த கட்சியாக அது பண்ணுறதுக்கு உழைத்தவர் பொறியியலாளர் வெற்றிக்குமரன். அவர் முக்கியமான ஒரு ஆள். அவரை விலகும்படி செய்தது இது நாம் தமிழர் கட்சியில் உள்ள நடந்த மிக மோசமான குறைபாடு. அதன் பின்பு இன்னொரு ஐயா, அவர் என்ன கட்சி ஞாபகம் இல்லை, அப்படி நல்ல நல்ல படித்தவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு விலகிட்டார். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நினைக்கிறேன் அவர் பேர். அடுத்தது ராஜீவ்காந்தி. அந்த ராஜீவ்காந்தியை விடுங்க, அவன் ஒரு அவனை பற்றி காய்க்க தேவையில்லை. அப்போ இவர் கல்யாண சுந்தரம் பிள்ளை கடைசியாக காளியம்மாள் வரையும் முடிந்தது. என்னடாப்பா, கைதட்டல் வந்தால் காளியம்மா கட்சி தலைவராகிடுவாரா? இப்படியான இதுகளை அங்கே ஒட்டுணியோட போல் சில விசமிகள் கட்சிக்குள்ளே பூந்து ஒவ்வொன்றாக இது பண்ணி நாங்கள் சரி, அது நடந்து முடிஞ்ச கதை. இப்போயாவது விலகு நாட்களையெல்லாம் சேர்த்து அல்ல தமிழ் கட்சிகளெல்லாம் கூட்டணியாக சேர்ந்து நீங்கள் அதிமுகவோட போதல் திமுகவோட மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து நீங்கள் இது பண்ணியிருந்தால் நிச்சயம் நாம் தமிழர் கட்சி வரும். நாங்கள் வேண்டது தமிழர் வரணும், சீமா வரணும் அல்லது விஜய் வரணும், ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்த இன்னொரு விஷயம், அந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை ஒரு தடி கொண்டு தாக்கினான் ஒரு அதிமுகவில் இருந்தவன். அவன் தான் பன்னீர்செல்வம் என்ற அந்த நாய். அவன் அப்படி இருந்து இப்போ விஜய்கிட்ட போனான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே திமுகவில் நிற்கானா என்னென்னு தெரியா. அது அன்றிலேருந்து எனக்கு நான் எப்போ அவனை சந்திக்கணும் என்றெல்லாம் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் சரி முடியாது, அங்கே வரைவுமே இல்லாது, ஏன்னா அப்படின்னு இல்லை. அடுத்தது, நாம் தமிழர் இந்த ஏன் திமுகவினர் இப்போவும் நாங்கள் முழுதையும் வெல்லுவோம் என்று கூறுகிறார்கள்டா, அவங்களை ஏற்கனவே மத்திய அரசு உதவியோட போலீஸ் அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் மொழிபெயரையும் வாக்களிப்பு நிலையத்திலே வச்சு எல்லாம் செய்கிற அளவுக்கு செய்தார்கள். இப்போ இதுக்கு முன்னர் நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெண் குறிப்பிட்டிருந்தார். சில முஸ்லீம் பிள்ளையும் வாக்களிக்க போன இடங்களில் தங்களோட வாக்கு முடிச்சிட்டாங்களான்னு சொல்லி அப்படியெல்லாம் இருந்து ஒன்று நடக்கிறேன்னா மத்திய அரசு உதவி வருது. எப்படியும் இருந்து தமிழரை, வைகோ சொன்ன மாதிரி தமிழரை தமிழ்நாட்டில் ஆள விட மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள எங்களுக்கும் கவலை என்னென்றால் தமிழர்களை ஒற்றுமை இல்லை. ஒரு கட்சி வெள்ளோடும் தமிழர் வேணுமெண்டா சீமான் இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம், எல்லாரும் விலகி இருக்க மாட்டாங்களே. தமிழர் அல்லாதவர் கட்சியில் சேர்த்து நாம் தமிழர் கட்சி எங்குது? முஸ்லீம்கள் தமிழரா? அரபில் இருக்கிற முஸ்லீம் தமிழரா? அது அவன்கிட்ட ரீஸ்டா, இனம், அவன்கிட்ட மதம் இஸ்லாம். அவன் என்ன செய்தான் இலங்கையில் வந்து தெரியாதா? முஸ்லீம்கள் வாரண்டா நீங்கள் முஸ்லீம் கட்சிக்கு போக சொல்லுங்க. முஸ்லீம்களோட சேர்ந்து ஓகே, இந்த நீங்கள் இணைஞ்சியா தமிழ் பேசும் முஸ்லீம்களோட இதுனா அவங்களோட கட்சியோட கூட்டு கட்சியாக எடுங்கள். அவன் திமுக செய்கிற மாதிரி உங்களோட கட்சிக்குள்ளே உள்ள போடாதீங்கள். நாம் தமிழர் இப்படியா நிலைகளால் பணத்துக்காக என்னத்துக்கோ எனக்கு விளங்கலை. இப்படி செய்ததால தான் இந்த நான் முன்னே சொல்லப்பட்ட நல்ல படித்தவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு தூணாக இருந்தவர்கள் எல்லாம் விலகிட்டார்கள். ஆனால் இந்தியாவிலே இலங்கையிலேயும் படித்தவனுக்கு வேட்பாளர் போக சந்தர்ப்பம் இல்லை, சான்ஸ் இல்லை. இங்கே யூகேலாம் அப்படியெல்லாம் குறைந்தது ஒரு பட்டம் முடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு பட்டம், அதோட ஒரு சட்டம், இப்போ லோ ஃபேக்கல்ட்டி முடிச்சிருக்கணும். அங்கே எல்லாம் வச்சிருப்பான்கள், ஆனால் படிக்காமல் எடுத்திருப்பான். எனக்கு ஞாபகம் வருது 2019 2019 நான் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஜோன் மோர் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தபோது ஒரு இந்திய தமிழ் படியன் வந்தான். அவன் தமிழா மலையாளமான்னு தெரியல. அவன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்க, அதாவது அங்கே படித்து முடித்து தான் தமிழ்நாட்டில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்க வந்தான்.
ஆனால் அவனுக்கு சாதாரண எலக்ட்ரானிக் அறிவே இல்லை. சரி, அது வேணாம், அது இருக்கட்டும். அடுத்தது எங்களோட நாங்கள் ஆண்ட எல்லா புகழும் இறைவனுக்கு. நாங்கள் வேண்டுறது தமிழர் வரணும் உண்டு. ஆனால் நான் சொன்ன அவ்வளவும் நடந்துட்டு நீங்கள் இப்போவாவது அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகளையும் தேர்தல் அதிகாரிகளையும் மாற்றி பணப்புழக்கம் இல்லாமல் பணம் கொடுக்கிறவர்களை எல்லாம் கை செய்கிற நிலைக்கு வந்தால் நிச்சயமாக ஒழுங்கான முறையில் தேர்தல் நடக்கும். வாக்களிப்பு நிலையங்களிலே போலிங் ஸ்டேஷன், அதில் வாக்களிக்க ஒவ்வொரு மக்களும் போய் வாக்களிக்கலாம். ஆனால் இன்னொன்று, சீமான் அவர்களும் விஜய் அவர்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. நீங்கள் இருவரும் இலங்கை தமிழ் பெண்களை ஏமாற்றியவர்கள். ஒன்று, நீங்கள் நடிகை விஜயலட்சுமியை உத்தரவாதம் கொடுத்து அனைத்தையும் முடித்த பின்னர் அவரை வெளியேற்றினீர்கள். அதுமல்லாமல் பப்ளிக்கிலே 2 பக்கமும் பெண்களை வைத்துக்கொண்டு அவள் விபச்சாரி என்றும் சொன்னீர்கள். இது முதலாவது மாபெரும் போனி. 2வது, விஜய், நீங்கள் புலம்பெயர்ந்த ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் முடித்தீர்கள். அவர்கள் கோடீஸ்வர குடும்பம். இன்று அவர்களை துரத்தி விட்டீர்கள். இப்போது நீங்கள் வேறு யாரும் நடிகை வைத்திருக்கலாம், அது வேறு பிரச்சனை. இந்த இது 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை. ஆனால் நாங்கள் உலகத் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் பிரார்த்திப்பது தமிழ்நாட்டிலே தமிழன் ஆளவனும். அதுக்கு நீங்கள் ஒரு தரம் ஒற்றுமை இல்லையே. நன்றி, வணக்கம்.